மகாபெரிவாச்சரணம். ஸ்ரீ லலிதா ரகசியநாமத்தில் பக்திவிதிகள் நம்பிக்கையின் நாமங்களாக சொல்லிக்கொண்டு ராஜ்ய நிர்வாகம் இந்த ஜகத்தையே ஆளக்கூடிய மகாராஜ்ஞியாக சொல்லிக்கொண்டே வருகிறார்கள். விப்ரப்ரியா விப்ரரூபா என்று சொல்லிவிட்டு விஸ்வ பிரமணகாரிணியாக இருக்கிறாள் என்று சொன்னார்கள். அடுத்ததாக இந்த ஜீவன்களை அவள் எப்படி காப்பாற்றுகிறார்? பாவம் புண்ணியம் செய்தவர்களாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அவர்கள் அனைவரையும் தன் கண்ணுக்குள் வைத்து பாதுகாப்பாள். ஏனென்றால் ஒரு அரசனாக இருக்கப்பட்டவன் எப்படி இருக்க வேண்டும்? மக்களை நல்வழிப்படுத்த வேண்டும். அவர்கள் எப்படி இருந்தாலும் அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் இல்லையா? அப்படிப்பட்ட அந்த நாமம் ஓம் விஸ்வக்ராசாயை நமஹ. ஓம் விஸ்வக்ராசாயை நமஹ. நம்ம இந்த கிராசா அப்படின்னு சொல்லும்போது முதல்ல பார்த்துருக்கோம், மகா கிராசா அப்படின்னு சொல்லிட்டு பெரிய கவலமாக உண்பவள் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே கிராசா அப்படிங்கிறது என்ன சொல்கிறாங்க? இப்போ நம்ம பார்ப்பது ராஜ்ய நிர்வாகம். அதில் தான் அம்பிகையின் நாமங்களாக சொல்லி கொண்டு வருகிறார்கள். அப்போ இந்த உலகத்தையே பெரிய கவலமாக உண்பவள் அப்படின்னு சொல்கிறாங்க. எதற்காக இது இப்பொழுது சொல்லப்படுகிறது என்றால், பிரளய காலம் அப்படின்னு வருமே, அந்த பிரளய காலம் வரும் பொழுது என்ன ஆகிறது என்றால் அனைத்து ஜீவர்களும் அவளிடம் அடக்கமாகி விடுகிறார்கள். அழகா பெரியவா சொல்லுவாங்க, அந்த ஜீவன் எவ்வளவு புண்ணியம் செய்திருந்தாலும் பாவம் செய்திருந்தாலும் அப்பொழுது அந்த காலத்தில் அனைவரும் பாக்கியசாலிகள் ஆகிவிடுகிறார்கள். ஏனென்றால் அவளை நாம் சரணம் என்று அடைவதற்கே நாம் இந்த மாயையில் சிக்கிக்கொண்டு அதை மறந்து கிடக்கிறோம். ஆனால் இந்த பிரளய காலம் வரும் பொழுது அவள் அனைவரையும் தனக்குள் போற்றி பாதுகாத்து விடுகிறார். அந்த ஒரு காலம் ஒரு அற்புதமான காலம், நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு ஓய்வு காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக இந்த உலகத்தை கவலமாக விழுங்குபவளாக அவள் இருக்கிறாள் அப்படிங்கிறத இந்த நாமம். அதாவது தன்னுள் ஒடுக்கி கொள்பவளாக இருக்கிறாள். இங்க மகாராணியாக இருந்து கொண்டு தன் ராஜ்யத்தை மற்றவர்களிடம் காப்பாற்றுவதற்காக என்ன செய்வாங்க? அந்த மக்களை எல்லாம் காப்பாற்ற வேண்டுமே, மற்றவர்கள் பார்வையில் இருந்து ஒழித்து வைக்க வேண்டுமே. அப்போ என்ன பண்ணுறா அப்படின்னா, இந்த ஜீவர்கள் இப்படியே வீணாக அழிந்து போய்விடக்கூடாது என்று அவர்களை தன்னுள் ஒடுக்கி கொண்டு தனக்குள் வைத்து காப்பாற்றி கொண்டு இருப்பவளாக இந்த அம்பிகை இருக்கிறார். அழிவுக்கு காரணமாக, பிரளயத்துக்கு காரணமாக நம்ம எப்பவுமே சொல்கிறோம் அம்பிகை தான் அப்படின்னு. ஏதாவது ஒரு கடவுளை நாம் சொல்கிறோம். எந்த ஒரு கடவுளும் அழிவுக்கு காரணமாக இருக்காது அப்படின்னு தான் சொல்லுவாங்க. பிரளய தாண்டவம் ஆடுவது யார் என்றால் அங்கே சிவபெருமான் பிரளய தாண்டவம் ஆடிக்கொண்டு இருப்பார். அப்பொழுதும் அந்த பரமேஸ்வரன் தாண்டவம் ஆடும் பொழுதும் இவள் சாட்சியாக மட்டும்தான் பார்த்து கொண்டிருக்கிறாள் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். ஆக இந்த லோகத்தில் இருப்பவர்கள் அனைவருக்கும் என்ன தோணும் அப்படின்னா, எப்போ இந்த துன்பத்திலேருந்து நமக்கெல்லாம் விடுபட முடியும், எப்போ நமக்கு இதில் இருந்த எல்லாம் விடுதலை கிடைக்கும், இது கொஞ்ச காலத்துக்காக ஒரு கொஞ்சம் நிம்மதி கிடைக்காதா அப்படின்னு எல்லா ஜீவன்களும் ஏங்கி கொண்டிருக்கோம் இல்லையா? அப்படி இருக்கும் பொழுது அந்த சூழ்நிலையில் இவள் என்ன செய்கிறாள் என்றால், கருணா நிமித்தமாக நாம் பாவமே செய்திருந்தாலும் புண்ணியம் அதிகம் செய்யவில்லை என்றாலும் அனைவருக்கும் ஓய்வு கொடுப்பவளாக துன்பத்தில் இருந்து காப்பாற்றுவதற்காக அந்த பிரளய நாடகம் அப்படின்னு நடத்தி அது முடியும் பொழுது என்னாகும்? அடுத்து சிஷ்டின்னு ஒன்று நடக்கும் இல்லையா? அப்போ அதை ஆரம்பிக்கும் வரை அனைத்து ஜீவன்களும் அம்பாளுக்குள் ஒடுங்கி இருக்கக்கூடிய அற்புதமான சந்தர்ப்பத்தை சொல்லக்கூடிய நாமம்தான் இது. மகாபெரிவா சரணம்.